Hi friends, welcome to Just Tries Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C programmingல functions. Functionsல ரெண்டு விதமான functions இருக்கு. ஒன்னு built-in functions, இன்னொன்னு user defined functions. Built-in functionsங்கிறது ஏற்கனவே inbuilt-ஆ இருக்கும். header filesல functions stored-ஆ இருக்கும். ஸோ stdio.hல பார்த்தீங்கன்னா printf scanfங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும். அதே மாதிரி string டாட் ஹெச்ல பார்த்தீங்கன்னா string functions இருக்கும். math.hல பார்த்தீங்கன்னா mathematical functions இருக்கும். ஸோ இது எல்லாமே ஏற்கனவே built-in-ஆ இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறது நம்ம டிஃபைன் பண்றது, நம்ம பேர் கொடுத்து நம்ம டிஃபைன் பண்ண போறோம் ஃபங்க்ஷன்ஸ்ல என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ என்ன ப்ராசஸ் நடக்க போகுதுங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுவோம், சில இன்புட் கொடுப்போம், அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதோட ஜென்ரல் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப், என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம், அடுத்தது ஃபங்க்ஷன் நேம், அதுக்கப்புறம் உள்ள வந்து நம்ம என்ன இன்புட்ஸ் பாஸ் பண்ண போறோம், அதுதான் வந்து சின்டாக்ஸ். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ல 3 பார்ட் இருக்கு. ஒன்று ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், அடுத்தது ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன் கால். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது நம்ம கொடுத்தாலும் ஓகே கொடுக்கலனாலும் ஓகே. ஸோ ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட பேரு, உள்ள வந்து ஆர்குமெண்ட்ஸ், செட் ஆஃப் இன்புட்ஸ். ஸோ இந்த இன்புட்ஸ்ல வந்து வேரியபிள்ஸ் நேம்ஸ் இல்லாம நம்ம வெறும் ரிட்டர்ன் டைப் மட்டும் பாஸ் பண்ணாலும் ஓகே தான். அடுத்தது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ணுவோம் என்ன ப்ராசஸ் நடக்க போகுதுங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிஷன் பண்ண போறோம். ஸோ அடிஷன்ங்கிற ஃபங்க்ஷன், நம்ம ஆடுங்கிற ஃபங்க்ஷன் நேம் வச்சு உள்ள வந்து டேட்டா டைப் இன்ட்னு பாஸ் பண்றோம். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட். அடுத்தது வந்து மெயின் ப்ரோக்ராம், அதுக்கு வெளியே அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பார்ட். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் ப்ரோக்ராம்ல என்ன ஆகும்னா நம்ம 2 வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் 20, 30 வேல்யூ கொடுத்து. அதுக்கப்புறம் சம்ங்கிற வேரியபிளில் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் த்ரூவா நம்மளுக்கு வரப்போகிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் இங்கே ஃபங்க்ஷன் கால் நடக்கும். ஸோ ஃபங்க்ஷன் காலிங் தான் இது, ஆட் ஆஃப் m, n, இந்த இதுதான் ஃபங்க்ஷன் கால்னு சொல்லுவோம். ஸோ டைரக்டா இங்கே போகும், இங்கே போயிட்டு இந்த ஃபங்க்ஷன்ல ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரிட்டர்ன் டைப்பும் கொடுப்போம், அதே மாதிரி வேரியபிள்ஸும் பாஸ் பண்ணுவோம். ஸோ பாஸ் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் a + b. ஸோ இந்த mnோட வேல்யூஸ் இங்கே பாஸ் ஆகும் 20, 30, அதுதான் இந்த இடத்துல ஃபங்க்ஷன்ல பாஸ் ஆகும். ஸோ a + bங்கிறப்போ இந்த 2 வேல்யூஸ் ஆட் ஆகி திருப்பி ரிட்டர்ன் போகும், போயிட்டு சம்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சம்ல வந்து இது பிரிண்ட் ஆயிரும். இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கால். ஸோ ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம்ல பார்த்த மாதிரி ஃபங்க்ஷன் கால், மெயின் ப்ரோக்ராம்ல ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு மெயின் ப்ரோக்ராம் சிம்பிளான இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏரியாங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ ஏரியாங்கிற ஃபங்க்ஷன் இங்கே டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்கொயர் ஏரியாக்குள்ள ஸ்கொயர் சைடு, ஸ்கொயர் சைடு. ஸோ ஸ்கொயரோட சைட்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயரோட ஏரியால ஸ்டோர் பண்றோம். ஸோ இந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும் எங்க நம்ம வந்து கால் பண்றோங்கிறது. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் காலிங். இது மொத்தமா வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். சிம்பிளான எக்ஸாம்பிள், hello.cன்னு ஒரு சி ப்ரோக்ராம் நம்ம எழுதுறோம். இதுல வந்து சிம்பிளான ஒரு கிரீட்டிங் மெசேஜ், ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு கிரீட்டிங் மெசேஜை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். இந்த மெயின் ப்ரோக்ராம்குள்ள இருக்கிறது வந்து ஃபங்க்ஷன் கால். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரோக்ராமுக்கு போவோம். மெயின் ப்ரோக்ராம்ல இருந்து சே ஹலோ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் பார்த்தோன்னே ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இங்கே வந்து நம்ம எதுவுமே பாஸ் பண்ணல, ஸோ நல். ஸோ நம்ம எதுவுமே பாஸ் பண்ணாம கூட நம்ம வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து கர்சன் வந்து இங்கே மூவ் ஆகும், எங்க ஃபங்க்ஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ இதுக்குள்ள வாய்ட் அப்படின்னா எம்டி டேட்டா டைப், வாய்டுங்கிறது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த உள்ள என்ன இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஸோ என்ன பிரிண்ட் பண்ணும், ஹலோ வேர்ல்டுங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்கே கால் பண்ணதுக்கு இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் பேக், இங்கே வந்துட்டு மெயின்ல ஹலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல தான் எந்த வேல்யூ நம்ம பாஸ் பண்ணல, டைரக்டா நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இன்னொரு ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம அதோட அவுட்புட் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஸோ ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம், அதுக்குள்ள வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம், இன்புட் பாஸ் பண்ணுறோம், இன்ட்டு சிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சிக்குள்ள a + bங்கிற வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், ரிட்டர்ன் வந்து சி கொடுக்குறோம். இப்போ மெயின் ப்ரோக்ராமில் போவோம். x, y 2 வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கோம். எக்ஸ்க்கு வேல்யூ 10 கொடுத்துருக்கோம், ஒய்க்கு 5 கொடுத்துருக்கோம்.
zங்கிற வேரியபிள்ல வந்து add xy. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணோன்னே எங்கே போகும், இங்கே போகும். இங்கே போயிட்டு இந்த எக்ஸ்க்கு ஒய்க்கு என்ன வேல்யூஸ் இருக்கோ இந்த வேல்யூஸை வந்து இங்கே ஏக்கும் பிக்கும் அசைன் பண்ணுவோம். ஸோ வேரியபிள் வந்து ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபார்மல் பேராமீட்டர்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து மெயின் ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் காலில் நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிளும் நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் யூஸ் பண்ண போகிற வேரியபிளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சேமாக இருக்கக்கூடாது. அதுதான் ஆக்சுவல் பேராமீட்டர், ஃபார்மல் பேராமீட்டர். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பெர்ஃபார்ம் பண்ணி ஆப்ரேஷன் சியில் என்ன வரும், 10 + 5 ஆட் ஆகி சியோட வேல்யூ 15 ஆயிடும். ஸோ இந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணுவோம், ரிட்டர்ன் சி. ஸோ ரிட்டர்ன் பண்ணுவோம். ரிட்டர்ன் பண்ண வேல்யூ வந்து எதில் போய் ஸ்டோர் ஆகும், ஜெட்டுங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு பிரிண்ட் பண்ணிடும், ஜெட்டோட வேல்யூ 15 பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம், அதோட ஜென்ரல் சின்டாக்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபங்க்ஷனில் 3 பார்ட்ஸ் இருக்குது, அதை பார்த்தோம். ஒன்று ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், அடுத்தது ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், அடுத்தது ஃபங்க்ஷன் கால். ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுங்கிறது எல்லாத்தோட மெயின் ப்ரோக்ராமுக்கு வெளியே ஃபஸ்ட்டே நம்ம டிக்ளேர் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். அது வந்து ஆப்ஷனல் தான், மேண்டேட்ரி கிடையாது. அடுத்தது ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், ஃபங்க்ஷன் கால், இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுங்கிறது மெயினுக்கு வெளியே நம்ம டிஃபைன் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபங்க்ஷன் கால் வந்து மெயின் ப்ரோக்ராம்குள்ள நம்ம கால் பண்றோம். ஸோ ஃபங்க்ஷன் காலை நம்ம கால் பண்ணும்போது டிஃபைன் ஆயிருக்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அந்த வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும் மெயின் ஃபங்க்ஷனுக்கு. இதுதான் நம்ம பார்த்தோம். இது வந்து 2 எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் நம்ம பார்த்தோம். ஒரு ப்ரோக்ராமில் வந்து எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணாமல் வாய்டுங்கிற எம்டி டேட்டா டைப் பாஸ் பண்ணுறோம். ஸோ தட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது, டைரெக்டாக அந்த பிரிண்ட்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணும். இன்னொரு ப்ரோக்ராமில் வேல்யூஸ் பாஸ் பண்ணோம், வேல்யூஸ் பாஸ் பண்ணி அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணி என்ன வேல்யூ அவுட்புட் வருதோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் ஃபங்க்ஷன்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.